நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், அயன் சத்துக்கள் நிறைந்த ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. இது என்னென்னா புளிச்சக்கீரை. இந்த கீரையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து 2 டைம் இல்லை 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ரொம்ப நிறையலாம் ஊற்றக்கூடாது. அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது இதில் இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நம்ம வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை கடையணும். அதில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்றதால அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து துவையல் மாதிரி இருக்கும், நல்லா ஒரு மாதிரி துவையல் மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போது இதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவும் சட்டியில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது இதில். நமக்கு வந்து ப்ளட்டு அந்த மாதிரி ஏதாவது கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அயன் சத்து கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து ஒரே டயர்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நம்ம இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்து, ஹீமோக்ளோபின், கால்சியம் எல்லாமே இருக்குது இதில். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரை எடுத்துக்கோங்க. இது வந்து குளிர்ச்சி. ஸோ அதனால் நம்ம வந்து குளிர்காலத்தில் விட இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதை வந்து கடுகு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை எடுத்து அதில் போட்டு துவையல் மாதிரி, நம்ம புதினா துவையல் அதெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய புளிச்சக்கீரை கடையல் ரெடி.